தன்னோட அப்பா யாருன்னு தெரியாம அவமானப்பட்டு வேதனையில நிக்கிற கௌதம அப்படியே விட்டுற சொல்றீங்களா? பாத்தீங்கல்ல கௌதம் எப்படி துடிச்சு போனாருன்னு. அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. அந்த எஸ்எஸ்கே அத்தனை பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தினப்போ கௌதம்க்கு அப்பா உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சோம். அது யாருன்னு சொல்ல தெரியாம தவிச்சிருக்காரு. நீங்களும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்னையும் உண்மையை சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. பாவம் கௌதம், அவர் என்னதான் பண்ணுவாரு? அதுக்காக எஸ்எஸ்கே பேரை சொல்ல போறியா? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியுமா? என்னவோ நடந்துட்டு போகுது. ஆனா கௌதமோட அப்பா யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சும் நான் மறைச்சிட்டு இருக்கேன்னா அது நான் கௌதம்க்கு செய்யற துரோகம். சொன்னா புரிஞ்சுக்கோங்க அத்தை. கௌதம் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கோமேனு அதை நினைச்சு தினம் தினம் நான் தவிச்சிட்டு இருக்கேன். ஒருவேளை என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு நான் இவ்வளவு நாள் போய் சொல்லிட்டு இருக்கேன்னு கண்டுபிடிச்சா அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? என்ன வெறுத்துட மாட்டாரா? இலக்கியா, நான் என்ன சொல்ல வரேன்னா, சாரி அத்தை, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல.